அவனுக்கு தெரியும், தனக்கு முன்னால் உள்ள உயிர்களை பற்றி தெரியும், இந்த ஆணவத்தை பற்றி தெரியும், முன்னிலையை பற்றியும் படக்கையை பற்றியும் தன்மையை பற்றியும் தெரிந்து கொள்வதுதான் ஞானம், வேற ஒன்று கிடையாது. அப்ப பெருமானுக்கு எல்லாம் தெரியும். நமக்கு என்ன தெரியும்? சிந்திச்சா தெரியும், சொன்னா தெரியும். நமக்கு இயல்பாக அறிவு கிடையாது, உயிருக்கு இயல்பாக அறிவு கிடையாது. சைவம் சொல்லுகிறது. பலருக்கு இந்த விஷயம் தெரியாது, ஒத்துக்க மாட்டாங்க. மனிதனுக்கு அறிவு உண்டு. ஏன்னா மனித உடம்பு ஒரு சட அறிவு கருவி. மனிதனுக்கு அறிவு உண்டு, ஆனால் உயிருக்கு அறிவு கிடையாது. ஆணவம்னு ஒரு பொருள் இருக்குது, அதனுடைய இயல்பு என்ன? அறியாமை. அப்ப அறியாமை என்ன? ஆணவம் என்ன பொருள்? அறியாமை பொருள். அப்ப உயிர் என்ன பொருள்? உயிருடைய இயல்பு இச்சை. அது இச்சிக்கும், இச்சித்து அனுபவித்து அறியும். எடுத்த உடனே அறிவெல்லாம் உயிருக்கு கிடையாது. ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு குடும்பத்தில் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த தாலி கட்டுறான அவனுக்கு அந்த பொண்ணை பத்தி ஏதாவது தெரியுமா? இல்ல தாலி கட்டிக்கிறான அவளுக்கு தாலி கட்டிய ஆளை பத்தி ஏதாவது தெரியுமா? 10-15 வருஷம் குடும்பம் நடத்துறாங்க. பிரச்சனை வந்துடுச்சு, பெருசா வந்துடுச்சு. அப்ப அவன் ஆத்திரத்தோட சொல்லுவான், இவ்வளவு மோசமான பொம்பளைன்னு தெரிஞ்சிருந்தா நான் தாலி கட்டி இருக்க மாட்டேன். அவன் சும்மா இருப்பாளா? அவன் திருப்பி ஒரு கேள்வி கேட்பான், நீ இவ்வளவு துப்பு கட்ட ஆம்பளைன்னு தெரிஞ்சிருந்தா நான் கழுத்தை நீட்டிப்பேனா? அவங்க கதை இருக்கட்டும், இப்ப நம்ம கதை என்ன? இப்ப என்ன தெரிகிறது? ஆண் என்ற உயிருக்கு அறிவு கிடையாது.